ஒரு மிசைலை பற்றி உலகமே பேசிச்சு அப்படின்னு சொல்கிறத நம்ம போன காணொலியில் பார்த்தோம். அது கண்டிப்பாக ஐசிபிஎம்மாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொன்னாங்க. எங்கள் ரேடார்லேருந்து அது தப்பிச்சிருச்சிங்க, அதனால் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, இன்னும் நிறைய ரிசர்ச் எங்களுக்கு தேவைப்படுது, பயிற்சி தேவை மண்ணா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மையை யாரால் சொல்ல முடியும்? ஒரு நபரால், ஒரே நபரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அது வேறு யாருமே கிடையாது, புட்டின் அவர்கள் தான். அந்த மனுஷன் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிடுறாரு. எல்லாரும் வந்து உட்காருங்க, இந்த ப்ரெஸ் மீட்டை நாமளும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இது ஒரு சாதாரண ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எதிரிக்கு நான் பயம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லாமலேயே அவங்க ஒரு பேச்சு பேசுவாங்க. அதை கேட்கும்போது எதிரிக்கு பயம் வரும். அந்த பயத்தினால எதிரி அடுத்ததாக என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறத எதிரியே யோசிக்க முடியாத நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்றால் அது புட்டின் அவர்களுடைய இந்த ஸ்பீச் தான். அடித்தது என்னவோ ஒரு இடத்துல, ஆனால் அதிர்ந்தது என்னவோ பல நாடுகள். ஒவ்வொரு நாடும் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்க வச்சுட்டாரு புட்டின் அவர்கள். அப்படி என்னதான் நடந்துச்சு விக்கி? நேராக நவம்பர் 19ஆம் தேதி, நவம்பர் 21ஆம் தேதி இந்த 2 தினங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு புட்டின் அவர்கள். இந்த 2 தினத்தை ரஷ்யா என்னைக்குமே மறக்கவே மாட்டோம். On November the 19th, 6 ATACMS missiles manufactured in the US were used, and on the 21st, a combined attack using Storm Shadow. லாங் ரேஞ்ச் வெப்பன் 6 ATACMS அப்படிங்கிறது உக்ரைன்லேருந்து பிரியான்ஸ்க் ரீஜனுக்கு வருது. அடுத்ததா 21ஆம் தேதி நேராக ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் அப்படிங்கிறது எங்கள் நாட்டுக்குள்ள கர்ஸ்க் பகுதியில் வந்து விழுகுது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? உக்ரைன் காரணம் அப்படின்னு சொல்றதை விட உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் தான் காரணம். Manufactured in the UK and missiles manufactured in the US. இப்படி நீங்க உங்களுடைய காய் நகரத்தில் செய்யும்போது எனக்கும் ஒரு ஆயுதம் தேவைப்பட்டுச்சு. அது இதுவரையிலும் எங்களுடைய இராணுவத்தில் சேர்க்கப்படலை. சொல்லப்போனா அதனுடைய டெஸ்டிங்கே முடியலை. அந்த ஆயுதத்தின் பெயர் தான் ஓர்ஷ்னிக். ஹசில் அப்படிங்கிறது அதனுடைய இங்கிலீஷ் பெயர். ஓர்ஸ்னிக் ஆயுதம், ஓர்ஸ்னிக் யாருமே கேட்கல. இப்போ நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா புட்டின் அவர்களுடைய புகைப்படம் தான் வரும். ஓர்ஸ்னிக் அப்படிங்கிற அந்த மிசைலை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இது ஒரு இன்டர்மீடியேட் ரேஞ்ச் மிசைல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓர்ஸ்னிக் அப்படிங்கிற பெயர் வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை இந்த உலகமே பார்த்து விட்டது. எந்த ஸ்பீட்லப்பா வந்துச்சு, புசு புசுன்னு வந்த மாதிரி இருந்துச்சேப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிற ஸ்பீடு என்ன தெரியுமா? மேக் 10 ஹைப்பர்சோனிக் மிசைல். மேக் 5க்கு அடுத்தபடியாக வந்தாலே அது ஹைப்பர்சோனிக் மிசைல் தானே. அப்போ இதுவும் ஹைப்பர்சோனிக் மிசைல். ஒரு செகண்டுக்கு 2.5 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் அப்படியே பறந்து போயிருமா இந்த ஓர்ஸ்னிக் அப்படிங்கிற மிசைல். ஸோ இந்த ஓர்ஸ்னிக் மிசைலை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். உக்ரைனில் இந்த டெஸ்டிங் அப்படிங்கிறது வேணால் புதுசாக இருந்திருக்கலாம், ஆனால் அடுத்ததாக சில டார்கெட் அப்படிங்கிறத நாங்கள் லாக் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாரு புட்டின் அவர்கள். அடுத்த டார்கெட்டை லாக் பண்ணியிருக்கீங்களா? எப்போ தீர்மானிக்க போகிறீங்க அடுத்த டார்கெட், அடுத்த ஏவுதல் அப்படிங்கிறத? புட்டின் அவர்கள் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? அதை நான் தீர்மானிக்க போகலை, நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளும் தீர்மானிக்க போகிறாங்க. The further course of action will be determined based on the threats to the security of the Russian Federation. We believe that we have the right to use our weapons against military facilities of countries who allow their weapons to be used against ours. என்னையா ஒன்றுமே புரியலை. அதாவது இனி யாராவது உக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் வெப்பன் உங்களுடைய மிசைல்ஸை கொடுத்து என் நாட்டுக்கு எதிராக ஏவி விடுறீங்க அப்படின்னா இந்த மிசைலை உங்கள் நாட்டுக்கு எதிராக ஏவி விட்டுருவோம்ப்பா அப்படிங்கிறது தான் புட்டின் அவர்களுடைய பதில். நேராக அவர் சொல்கிற பதிலில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நாங்கள் கொஞ்சம் சவுண்ட்ஸ் அலாரம்ஸ்லாம் தந்துடுவோம், மக்கள் மட்டும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிக்கோங்க, அந்த இடத்துல வந்து விழப்போகுதுன்னு சொல்லி இனிமேல் உக்ரைனுக்கு போதுமான அறிவிப்புகள் கொடுக்கப்படும். அதன் பிறகு தான் இந்த ஓர்ஸ்னிக் அப்படிங்கிற மிசைலை, இன்டர்மீடியேட் ரேஞ்ச் மிசைல்ஸை உங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Will certainly include warnings to civilians to clear the zones that will be targeted, and we will certainly do this. ஸோ மக்களை நாங்கள் கொல்ல மாட்டோம், ஆனால் அதே நேரத்தில் இந்த மிசைலை உங்களுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிற புட்டின் அவர்களுடைய இந்த எச்சரிக்கை அடுத்ததாக அவர் சொல்கிற ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ யூரோப்பில் இருக்கக்கூடிய ரேடார் வச்சுட்டோ இல்லை அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸை வச்சுட்டோ, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுட்டோ இதை எதையுமே நீங்கள் அழிக்க முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு புட்டின் அவர்கள். Existing anti-missile systems and the anti-missile systems deployed by the United States and Europe
cannot intercept such missiles. இப்போ நேரா உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசின பேச்சுக்கு வாங்க. எங்க ரேடார்ல அந்த மிசைல் மிஸ் ஆயிருச்சுங்க, உங்க ரேடார்லயே அது சிக்காதுங்க, முடிஞ்சிருச்சா? அப்போ இந்த ஓர்ஸ்னிக் அப்படிங்கிற இன்டர்மீடியட் ரேஞ்ச் மிசைல் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இதனுடைய அடுத்தடுத்த வேர்ஷன் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்றார். இங்கே அடுத்த ட்விஸ்ட் வைக்கிறார். ஃபர்ஸ்ட் வேர்ஷனுக்கே இப்படின்னா அடுத்தடுத்த வேர்ஷன் களமிறக்கப்பட்டது என்றால் என்ன நடக்கும்? ஸோ எங்களுடைய எதிரி நாடுகளுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி இதுதான். எங்களுக்கு தேவை எங்கள் நாட்டை பாதுகாப்பது. எங்கள் நாட்டுக்கு எதிராக நீங்கள் உங்களுடைய மிசைலை கொடுத்து ஒரு அழிவை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுடைய உயிரை கொடுத்தாவது எங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக எங்களுடைய மிசைல்ஸை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. டெஸ்ட் சக்ஸஸ், பேஷண்ட் அங்கே உயிரோடி தான் இருக்காரு, அடுத்த டெஸ்ட்ல பேஷண்ட் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். There is no way to counteract a missile that flies at 10 Mach, which is 2.5 to 3 kilometers per second. சரி, அப்படின்னா இது மக்கள் நடமாடம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு வீசிட்டாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. ரஷ்யா அப்படி வீசவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, ஆயுதங்களை உற்பத்தி செய்து ஒரு பெரிய கூடாரத்தில் சேகரித்து வச்சிருந்தீங்க, அந்த கூடாரத்தை தான் நாங்கள் அடிச்சிருக்கோமே தவிர மக்களுக்கு எதிராக இந்த தாக்குதலை நாங்கள் செய்யலை. ஓர்ஸ்னிக் அப்படிங்கிற மிசைலை மக்களுக்கு எதிராக நாங்கள் ஏவவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை உக்ரைனும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் பில்டிங்ஸ் அப்படிங்கிறது டேமேஜ் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் 2 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், அவ்வளோதான் இந்த மிசைலால் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு அப்படிங்கிறத உக்ரைன் உறுதி செய்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, அப்படின்னா இப்போ அதனுடைய கன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். ஐசிபிஎம் அப்படிங்கிறத நாங்கள் லான்ச் பண்ணலை, அது RS-24 கிடையாது, அது ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் மிசைல். அப்படின்னா இதை ஹைப்பர்சோனிக் மிசைலாக அவங்க பாவிக்க போகிறாங்க. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை எதிர்ப்பதற்கு உங்ககிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுப்பதற்கான காரணம் என்ன? நீங்கள் பார்த்தது மட்டும் கிடையாது, பார்க்காத நிறைய ஆயுதங்கள் ரஷ்யாட்ட இருக்குது. ரஷ்யாவை நீங்கள் சோதித்து பார்க்கும்போது அதனுடைய பல மடங்காக திருப்பி நாங்கள் தருவோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு உலகத்தையே கதிகலங்க வைத்த அந்த வீடியோ. அதில் ஏற்பட்ட அதிர்வுகளும் அந்த வீடியோ, அந்த மிசைல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூம் ஏற்பட்டிருக்கும் பார்த்தீங்களா? அந்த பூமெல்லாம் பார்க்கும்போது அப்போ இந்த ஓர்ஸ்னிக் அப்படிங்கிற மிசைலால் ஒரு அணு ஆயுதத்தை ஏவ முடியுமான்னு கேட்டால் இல்லை, இது ஒரு நான் நியூக்ளியர் மிசைல் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. A ballistic missile with a non-nuclear hypersonic payload was used. ஸோ நான் நியூக்ளியர் மிசைல் அப்படிங்கிறத இப்போ ஏவி மிகப்பெரிய ஒரு பயத்தை உக்ரைனுக்கு காண்பித்திருக்கக்கூடிய புட்டின் அவர்களுடைய அடுத்த செயல் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக பல நாடுகளில் ரஷ்யாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய சித்து விளையாட்டுகளை தகர்த்தெறிவதாக இருக்கும். உக்ரைனுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் பல நாடுகள் இருக்கும்போது ரஷ்யாவுக்கான ஆதரவு நாடுகள் கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ அந்த கொஞ்சம் நாடுகளுக்கும் இதே மாதிரியான மிசைல்ஸ்லாம் நாங்கள் கொடுப்போங்கிற அடுத்த அறிவிப்பு வந்துச்சுன்னா, இந்த அறிவிப்புக்கு பின்னால் வடகொரியா இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியில் வருமாயின் என்னவாக இருக்கும்? ஏன்னா வடகொரியா இதே மாதிரி பல மிசைல்ஸ் அவங்களும் அவங்களுடைய ஸ்டாக் பில்ஸில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு புட்டின் அவர்களுக்கு எதிராக ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்ன வார்த்தையும் இதுதான். எங்களுடைய அண்டை நாட்டுக்காரர் அவங்களுடைய உண்மையான முகத்தை எங்களுக்கு காண்பித்து விட்டார், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஈரான் இருக்காங்க, வடகொரியா இருக்காங்க, அது வழியாலாம் எங்கள் நாட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, ஆனாலும் எங்களுடைய இராணுவ வீரர்களையும் மக்களையும் பெண்களையும் நான் பாராட்டுகிறேன், அவங்களுக்கு எதிராக இவங்க எப்போதுமே இருப்பார்கள், போராடுவோம், உக்ரைனுக்காக போராடுவோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ வாண்டடாக அவங்க வடகொரியா ஈரான் பேர்லாம் சேர்த்திருந்தார். இப்போ எகெயின் இதே மாதிரியான ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தலாக இந்த மிசைல்ஸை பல நாடுகளுக்கு அவர் பேரம் பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் சாத்தியமாக விக்கின்னு கேட்டால் ஆமாங்க. இன்றைக்கி நீங்கள் லாக்ஹீட் மார்டினா இருக்கட்டும், இல்லாட்டி அமெரிக்காவினுடைய பல ஆயுத உற்பத்தி அந்த நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி அவங்களுடைய ஆயுதங்களை விற்பனை செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிரியாவில் போட்டு பார்த்து, ஈராக்கில் போட்டு பார்த்து, ஈரானில், ஆப்கானிஸ்தானில், இப்படிலாம் பல இடங்களில் பேட்டில் ஃபீல்டை உருவாக்கி அது லைவாக ஃபயர் பண்ணி அந்த மிசைல் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்து கிளைண்ட்டுக்கு காணிப்பாங்க. அப்படி காண்பித்த பிறகு எதிரி நாடுகள் இல்லாட்டி கிளைண்ட் நாடுகள் என்ன செய்யும்? ஓகே, இதனுடைய இம்பாக்ட் இப்படி இருக்குது, இதை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? பல பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு இடமாக இப்போது உக்ரைன் மாறிவிட்டது. ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னதை மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்க. ரஷ்யாவினுடைய டெஸ்டிங் கிரவுண்டாக உக்ரைன் மாறி வருகிறது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? ஓர்ஸ்னிக் அது சரிதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கு. அடுத்ததா என்னென்ன ட்விஸ்ட் வரப்போகுது, எங்கேருந்து வரப்போகுது, எந்த திசை நோக்கி ஓர்ஸ்னிக் பாய போகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் புட்டின் அவர்களுக்கு தெரியும். And the further actions will be considered and decided based on what we see from them. அடுத்த பிரஸ் மீட் புட்டின் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது பொக்கிஷத்துலையோ இல்லாட்டி வியூகத்திலையோ பதிவு செஞ்சிருவோம். ஆல்ரெடி வியூகத்தில் ஒரு வீடியோ வந்துட்டு இருக்குங்க,
அதாங்க நம்ம ஆளு நெத்தன்யாகு அவர்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களாமே, அது என்ன அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டு காணொளி வியூகம் சேனலில் வந்துடும், மறக்காமல் பார்த்துருங்க. அப்போ இந்த காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும், பாராட்டுகள் இருந்தால் பாராட்டுக்கள், விமர்சனம் இருந்தால் விமர்சனம், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பாராட்டையும் விமர்சனத்தையும் பார்க்க காத்து கொண்டிருக்கிறேன். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.